அடிக்கிற மழைக்கு நல்லா சூடாக சாப்பிட்ணுன்னு தோணும்போது இந்த வெங்காய போண்டா ட்ரை பண்ணுங்கள். வாய்க்கு நல்லா ருசியாகவும் தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். இந்த காரசாரமான வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நீல வாக்கில் நறுக்கிற 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி உதுத்துக்கோங்க. 4 பெரிய பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின புதினா கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கேசரி கலர், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டிப்பட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. உருண்டை பிடிச்சி பாருங்கள். இந்த அளவுக்கு உருண்டை வந்துச்சுன்னா மாவு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பொடிக்கிற அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு 2 சைடு திருப்பி போட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.